நைட் நல்லா தூங்கிட்டு விடிய கால பார்க்கும்போது வீட்டு வாசல்ல வந்து செய்வன பொருட்கள் இருந்தா எப்படி இருக்கும்? தூத்துக்குடியில உடன்குடிங்கிற கிராமத்துல வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அரங்கேறி இருக்கு. அங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த பிரச்சனை தடுக்காம வந்து அதை வீடியோ எடுக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. செத்தபடி நாகப்பள்ளி டிக்டாக் யூடியூப் நண்பர்களே, இந்த ஒரு பேப்பர் ஐடி இருக்கா பாருங்க. ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம சிரிக்க வச்சு நம்ம ஜீபு முத்தான நம்ம பார்த்துருப்போம். என்னன்னாச்சுன்னா நம்ம பிரதீப் வந்து ஒரு படம் எடுத்துக்காங்க. என்ன லவ் டே படம் எடுத்துக்காங்க. நவம்பர் 4ஆம் தேதி லவ் டுடேவா? ஆனா ரீசெண்டா வந்து அவருக்கு நடக்கிற பிரச்சனை பார்க்கும்போது உண்மையில வந்து மனசு வேதனையா தான் இருக்கு. 60 வீட்டை வந்து நான் கையை தடுத்ததுக்கு 2 கையிலும் தடுத்ததுக்கு என் தம்பி மூலம் அடிச்சு என் பிள்ளையில அடிச்சு. ரீசெண்டா கூட அந்த கோயில் பிரச்சனையில கூட வந்து அவங்க வீட்டுக்கு வர பாதையை வந்து மறைச்சு வந்து கோயில் கட்ட பாக்குறாங்க. இதுல இருந்து நாங்க செவரை போட போறோம். இந்த இடத்துல இருந்து நாங்க செவரை போட்டு அடைக்க போறோங்க. இந்த இடத்துல செவுத்த போட்டு அடைச்சி அதுலயும் அடைச்சா நான் எப்படி போக முடியும்? போக முடியல. இவர் வீட்டுக்கு வர பாதையும் ஒரு தெருவே வந்து காணாம போச்சு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. நண்பர்களே, என்னன்னாச்சுன்னா என் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு தெரு இருந்துச்சு, கீழே தெருன்னு இருந்துச்சு. கீழே தெருவை வந்து எல்லாமே ஃபுல்லா மறைச்சிட்டாங்க. அதுவும் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு போய் அடிதடி வரைக்கும் போயிருக்கு. அதுல இந்த ஒரு விஷயம் வந்து முதல் தடவை பிரச்சனை மாறும்போது வந்து ஊர் முக்கியஸ்தர் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனை வந்து சுகமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. ஏனால எங்கிட்ட சொல்லுங்கன்னு அவங்களையும் சொல்லியிருக்காங்க, எங்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஏனால நாங்கள் பேசி தீர்த்துக்கிடுவோம். எங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. சமாதானம் முடிச்சுக்கிட்டோம். திரும்ப இந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சுமார் இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிமாலாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவங்க தரப்பு வந்து என்ன சொல்றாங்க, அப்ப நான் வந்து உங்கள்ட்ட ஆதாரம் இருந்துச்சு, அப்ப நான் வந்து போய் கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணுங்க, நாங்க வந்து கோர்ட்ல வந்து பாத்துக்கிறோம் அப்படிமாலாம் சொல்லியிருந்தாங்க. சிவங்கிறவர் வந்து ஜீபூத்தை தாக்கியிருக்காரு. தாக்கிட்டு நீ வந்து இந்துவே கிடையாது, நீ வந்து முஸ்லீம், நீ வந்து இந்துக்கு வந்து எதிரானவே அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தையும் நாங்க எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு இந்த ஏபிஎஸ் பரமசிவம் நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன், நான் இந்து முன்னணியில இருக்கேன். நீ இஸ்லாமிய கைகூலிங்க, நான் நீ இஸ்லாமிய கைகூலி பார்த்தானே இஸ்லாமிய கைகூலின்னு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனை அப்படியே விட்டோம், அப்புறம் வந்து சரியா இருக்காது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் ஸ்டேட்லாம் வாங்கிட்டாரு. நான் கோர்ட்டு மூலியமா இது பண்ணிட்டேன், எனக்கு என்னுடைய பாதையை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எல்லாமே இது பண்ணாங்க. நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டேன். இதுக்கு இடையில வந்து அவருடைய குடும்பத்தை வந்து தரைக்குறவாலாம் பேசி ஜீபூத்து அப்பாலாம் வந்து அடிச்சு ஜீபூத்துல வந்து ஹாஸ்பிட்டல் வந்தாலும் நம்மளால பார்க்க முடிச்சு. சாதாரண மக்கள் தீர்ப்பு கொடுக்கல, எனக்கு ஹைகோர்ட்டுங்கிற தீர்ப்பு சும்மையா? ஏன் என்னுடைய டாக்குமெண்ட் பார்க்காம இருப்பாங்களா, வைக்காம இருப்பாங்களா, எல்லாம் பார்த்தாலும் கொடுத்துருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை பத்தி ஒரு தகவலுமே வரல. இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு போலன்னு சொல்லி நினைச்சா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னா வந்து கும்பல யாரோ உட்காந்து வந்து பூஜை பண்ற மாதிரியான விஷுவல் வந்து அந்த வீடியோல இருக்கு. அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். அது ஃபர்ஸ்ட் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பழைய வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஒரு பூஜை நடந்த இடத்துல நடந்த ஒரு சலசலப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் என்னடா அது பூஜை எதுக்கு நைட்டுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அந்த பூஜை வந்து ஒரு மாந்திரிக்கு நிறைந்த ஒரு பூஜை அப்படிங்கிற மாதிரி. லிட்டரலா ஜிபி முத்து வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஒரு பூஜையை வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ரோ நீங்க வந்து மாந்திரிக பூஜைன்னு சொல்றீங்க, அது ஒரு நார்மலான பூஜையா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வந்து மாந்திரிக பூஜைக்கு சம்பந்தமான ஒரு பொருட்களா தான் வந்து அங்க இருந்துச்சு அப்படிமா சொல்லியிருக்காங்க. அது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இன்னமும் வந்து பயமா தான் இருக்கு. ஏன் அப்ப வந்து நம்ம 2026 வந்துட்டு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கங்க வந்து நடந்துட்டே தான் இருக்கு. அது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நைட் நம்ம வந்து நிம்மதியா தூங்க போவோம், காலைல நினைச்சு பார்க்கும்போது வந்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து ஒரு எலுமிச்சம்பழமோ இல்ல ஒரு வரமிளகாவோ இல்ல ஒரு முடியோ இருந்தாலே வந்து நம்ம பார்க்கும்போது அள்ளு விட்டுரும்.
அது லிட்டரலா வந்து இந்த பூஜை வந்து நைட் 1 மணிக்கு பண்ணிருக்காங்க. பண்ணும்போது வந்து அந்த சத்தத்துல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க, கூட வந்து ஜீப்பு முத்து வெளியே வந்திருக்காப்ல. அதை பார்க்கும்போது வந்து இன்னும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து யாரும் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவங்க யூஸ் பண்ற பொருட்கள்லாம் பார்க்கும்போது வந்து மாந்திரி சம்பந்தமான பொருட்களாவே இருக்கு. இது ஒன்றும் சரியில்லையடா, நம்ம வந்து கேட்போம்னு சொல்லி கேட்க போயிருக்காரு. அப்படி கேட்க போன இடத்துல வந்து ஒரு கை கலப்பா இருக்கு. அந்த வீடியோ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து ஒரு 5 பேர் கிட்ட இருக்காங்க. முக்கிய மாதிரி ஜிபி முத்து அவங்க அப்பா அவங்க குழந்தைங்கள்ட்ட எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்க கத்திர சவுண்ட்ல கேட்கும்போது வந்து உண்மையிலே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பிளாக் மேஜிக் பண்ணிருப்பாங்க, அது எந்த ஒரு பயமும் இல்லாம. நீங்க கேட்கலாம், பிளாக் மேஜிக் நீங்க எப்பயுமே நம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த உலகத்துல எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் வைப், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ, அதே அளவுக்கு வந்து பேலன்ஸா வந்து நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப் கண்டிப்பா இருக்கு. இன்னமும் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்து ஏதாவது எதிர்பாராத விஷயங்கள் நடந்தா கூட சேஃப்டிக்கு அதை வச்சுக்க இதை வச்சுக்கன்னு சொல்றது வந்து இன்னமும் நம்ம சொசைட்டில வந்து இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப நைட் 1 மணிக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம வீட்டு வாசப்பல்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறத பார்த்து நம்ம மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும், லிட்டரலா அந்த குழந்தைங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும். அங்க வந்து போலீஸ்ல கால் பண்ணிருக்காங்க. அங்க வந்து ஆபீசர் அந்த பிரச்சனை தடுக்காம போன்ல வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த ஆபீசர் வந்துமே வந்து அந்த பிரச்சனை கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஒருவேளை வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசா ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாலும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து பிரச்சனை நடந்திருக்கு, அந்த கோயில் பிரச்சனை அதெல்லாம் நடந்துச்சுல, அவங்க தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல அந்த பூஜையில கலந்தவங்க யாருமே வந்து வெளியாட்கள் யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்களா தான் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு மனுஷனை வந்து ஒரு ஃப்ரெண்ட் எதிர்க்கலாம், இல்ல ஒரு ஃபேமிலி எதிர்க்கலாம், ஆனா வந்து ஊரே எதிர்க்கிறது வந்து இங்க தான் பார்க்க முடியுது. இதுல கமெண்ட் போடுறதுக்கு வந்துருவாங்க, அந்த ஆள் அவ்வளவு பெரிய ஆள், அவரை பத்தி நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு காலத்துல எந்த அளவுக்கு வந்து அவர் ட்ரோல் பண்ணி பேசணுமோ அதே அளவுக்கு வந்து அவர் சிரிக்க வச்சிருக்காரு. வந்து அவர் யூஸ் பண்ற வார்த்தை ஆகட்டும், யதார்த்தமா பண்றது காமெடி ஆகட்டும், இன்னமும் வந்து மீம்ஸ் பட்டியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அவரோட வாழ்க்கை வந்து டிக்டாக்ல ஆரம்பிச்சு பிக் பாஸ் வரைக்கும் போய் 2-3 படங்கள் நடிச்சு நம்மள வந்து சிரிக்க வச்சாரோ, அதே அளவுக்கு வந்து அவரோட மனசா கூட பார்க்காம அவரோட கேரக்டருக்காக நியாயம் கிடைக்கணும். நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்காம வந்து இந்த மாதிரி பூஜைகள் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பண்றதுலாம் வந்து உண்மையை தப்பான விஷயம். இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஜிபி முத்து ஃபேனா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து தலைவர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த சூப்பரான சந்திக்கலாம். பாரு ஆனந்து பாரு.